நன்றி. அப்பா இந்த டைம்ல நாங்க கூடி உங்களோட வார்த்தைய தியானிக்கிறதுக்கு நீங்க கொடுத்த தயவுக்காக நன்றி ஏசப்பா. இந்த நாள்ல நாங்க என்ன பிரச்சனையில இருந்தாலும், என்ன குழப்பத்துல இருந்தாலும், இந்த வாய்ப்ப நீங்க எங்களுக்கு குடுத்துருக்கீங்க. அதுக்காக நன்றி. நாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருக்கோம்ப்பா. ஆனா, நீங்க வந்து தூ சொ சமீபத்திற்கு மாத்திரம் இல்ல, தூரத்துக்கும் தேவனா இருக்கீங்க. எங்க ஒவ்வொருத்தரையும் நீங்க கனெக்ட் பண்ணியிருக்கீங்க. அதுக்காக நன்றி ஏசப்பா. இந்த வெள்ளையும் கூட அப்பா, மாம்ச பிரகாரமான எந்த வார்த்தையும் வராதபடி நீங்க பாதுகாத்துக்கோங்க. நீங்க என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ, அது கன்வே ஆகுறதுக்கு உதவி செய்யுங்க. இப்ப எந்த பிரச்சனையும் வந்துரக்கூடாதுப்பா. Zoom எதுவும் டிஸ்கனெக்ட் ஆயிறக்கூடாது. அங்க கேட்கிறவங்களுக்கு எந்த தடையும் வராதபடி நீங்க பாதுகாத்துக்கோங்க. உங்க நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். இன்னைக்கு நம்ம டைட்டில்ல பார்த்திருப்போம். நோக்கத்தை புரிந்து கொள் அப்படின்னு சொல்லிட்டு. இது தமிழ்ல நம்ம டிரான்ஸ்லேட் பண்றப்ப கொஞ்சம் வித்தியாசமா வந்துருச்சு. நான் வந்து நோ யுவர் இன்டென்ஷன். அதாவது நம்மளோட மத்தவங்களோட எண்ணத்த புரிந்து கொள்ளுதல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். கரெக்ட்டானது நோக்கம் தான். ஆ சரி டைட்டில விட்டுறலாம் நம்ம. நமக்கு ஆண்டவர் என்ன பேசப் போறார்ன்றத நம்ம பார்ப்போம். பைபிள் இருந்துச்சுன்னா யோசுவா 22வது அதிகாரத்த எடுத்துக்கோங்க. இதுல ஒரு சம்பவம் நடக்குது. இஸ்ரவேல் மக்கள் வந்து சுதந்தரிச்சுக்கிட்டாங்க தேசத்த. ஒரு பயங்கரமா வனாந்திர வழியில வராங்க. எல்லாம் முடிச்சு தேசத்த சுதந்தரிச்சுக்கிட்டாங்க. கானான்ல போயிட்டாங்க. இப்போ வந்து என்ன நடக்குது அப்டின்னா, அவங்க பாதி தூரம் வரம்போது, ரூபனியர் அதாவது ரூபன் வம்சத்த சேர்ந்தவங்க. அவங்க காத்தியர், காத்தோட புத்திரர்கள், மனாசே கோத்திரத்தார். மனாசேயின் பாதி கோத்திரம். 2 1/2 கோத்திரம் இல்ல. ஆ இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க அப்டின்னா, அவங்க வரம்போதே யோர்தானுக்கு அந்த பக்கத்துல இருக்கிற இடத்துல அவங்களுக்கு சுதந்திரம் வாங்கிக்கிறாங்க. யோர்தான் தாண்டி வந்து தான் கானானுக்கு எல்லாரும் வந்து இருக்கணும்னு இருக்கும்போது, இவங்க வந்து அங்கவே சுதந்திரம் கேட்கறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி அங்க எல்லாம் குடுத்தாச்சு. அவங்களுக்கு சுதந்திரம் குடுத்தாச்சு. நமக்கு தேவையானது கிடைச்சிருச்சு அப்படின்னு அவங்க இங்க இல்ல. என்ன பண்றாங்க அப்படின்னா, அங்க எல்லாம் செட்டில் ஆயிட்டு, அவங்களோட ஃபேமிலி, லேடீஸ், குழந்தைங்க, வயசானவங்கலாம் அங்க விட்டுட்டு, அங்க இருக்க யுத்த புருஷர்கள் மட்டும் யோர்தான தாண்டி வராங்க. எல்லாரும் ஒரு நிமிஷம் அந்த சிச்சுவேஷன நம்ம யோசிச்சு பார்க்கலாம். ஆ ஃபேமிலி எல்லாம் விட்டுட்டு, அவரோட சகோதரர்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வராங்க. வந்துட்டு இங்க வந்து யுத்தம் நடக்குது. இவங்க யோசுவா எல்லா டீமும் போய் பண்றாங்க. இப்ப ஆண்டவர் வாக்கு குடுத்த மாதிரியே இந்த இடமும் அவங்களுக்கு சொந்தமாயிடுச்சு. அந்த 2 1/2 கோத்திரத்த தவிர மிச்சம் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பார்த்தோம்னா, 9 1/2 கோத்திரம். 9 1/2 கோத்திரத்துக்கு இங்க சுதந்திரம் கிடைச்சிருச்சு. இப்போ இவங்க நல்லபடியா வழி அனுப்பி விடுறாங்க. எவ்வளோ அழகா இருக்குல்ல ஒரு சகோதர உறவு. வந்து ஹெல்ப் பண்றாங்க. எல்லாத்தையும் வின் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க வீட்டுக்கு போறாங்க. ஸோ இந்த அதிகாரத்துல அதுதான் போட்டிருக்குது. இதுல வந்து 4வது வசனம் படிக்கலாம். இப்பொழுதும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாம் சொல்லி சொல் அ கர்த்தர் உங்கள் சகோதரருக்கு சொல்லியிருந்தபடியே அவர்களை இளைப்பாற பண்ணினார். இன்னும் ரெஸ்ட். எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆண்டவர் சொன்ன மாரியே இளைப்பாற பண்ணிட்டாரு. அதனால கர்த்தருடைய தாசனாகிய மோசே யோர்தானுக்கு அப்புறத்திலே உங்களுக்கு கொடுத்த உங்கள் காணியாட்சியான தேசத்தில் இருக்கிற உங்கள் கூடாரத்துக்கு திரும்பி போங்க. இனிமே நீங்க உங்க வீட்டுக்கு போயிடுங்க. ஏன்னா இவங்க எல்லாம் ஹாப்பியா ரெஸ்ட் ஆயிட்டாங்க. இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்ல. இனிமே நீங்க உங்க வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. இன்னொரு அட்வைஸ் குடுக்குறாங்க பாருங்க 5வது வசனத்துல. ஆனாலும் நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவருடைய வழிகள் எல்லாம் நடந்து, அவர் கற்பனைகளை கைக்கொண்டு, அவரைப் பற்றிக்கொண்டு, அவரை உங்கள் முழு இருதயத்தோடும், உங்கள் முழு ஆத்துமாவோடும் சேவிக்கிறதற்காக பெரிய சென்டென்ஸா இருக்குல்ல. ஃபர்ஸ்ட்ல இருந்து படிக்கலாம். ஆனாலும் நீங்க போங்க, உங்க வீட்டுக்கெல்லாம் போங்க. ஆனா மைண்ட்ல ஒண்ணு வச்சுக்கோங்க. நீங்க உங்க தேவனாகிய கர்த்தரிடத்துல அன்பு கூருங்க. அவரோட வழியில நீங்க நடங்க. அவரோட கற்பனைய நீங்க கைக்கொண்டு, அவர விட்டுறாதீங்க. அவர புடிச்சுக்கோங்க. அவர் மேல அன்பா இருங்க. அவரோட வழியில நடங்க. அப்படி நெறைய அட்வைஸ் குடுக்குறாங்க. உங்கள ஒரு அவர வந்து உங்க முழு இதயத்தோட, உங்க முழு ஆத்மாவோடும் சேவிக்கிறதற்காக, மோசே நெறைய கற்பனைலாம் போட்டிருக்காருல்ல, அதெல்லாம் செய்றதுக்கு வெகு சாவதானமா இருங்கள். அப்படின்னா,
ரொம்ப விஜிலண்டா இருங்க. ரொம்ப விழிப்பா இருங்க. இதெல்லாம் பண்ணிருங்க. இதெல்லாம் மறந்துறாதீங்க நீங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. அப்படின்னு சொல்லிட்டு யோசுவா சொல்லி அவங்கள ஆசீர்வதிச்சு அனுப்பிச்சு விட்டான். அவங்க எல்லாம் அவங்க கூடாரத்துக்கு போயிட்டாங்க. இ ஆ அதுக்கு இதெல்லாம் நடக்குது. அவங்க வந்து போகும்போது சும்மா போல. இந்த இடத்துல கொள்ளையடிச்ச மிகுந்த அ அதாவது மத்த ஜனங்கள ஆண்டவர் துரத்தி விட்டார்ல, அப்ப இருந்து கிடைச்ச எல்லா கொள்ளை பொருளோட போறாங்க. மிகுந்த ஐஸ்வர்யம், ஏராளமான ஆடு, மாடு, பொன், வெள்ளி, வெண்கலம், இரும்பு, அநேக வஸ்திரம் இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் பங்கிட்டுக் கொள்ளுங்க. நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி தாராளமா இவங்க குடுக்குறாங்க. ஹேப்பியா பாய் பாய் சொல்லிட்டு பிரியாவிடை பெற்றுட்டு போறாங்க. இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, 10வது வசனம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த யோர்தானோட எல்லைக்கு வராங்க. யோர்தான் வந்து 2 பேருக்கும் நடுவுல ஒரு பிரிவா இருக்குது. இந்த யோர்தானுக்கு இந்த பக்கமா யார் இருக்காங்க? ரூபன் புத்திரர், காத் புத்திரர், மனசேயோட பாதி கோத்திரம். யோர்தானுக்கு அந்த பக்கம் மிச்சம் இருக்கவங்க எல்லாரும் இருக்காங்க. சோ இந்த யோர்தான் நடுவுல இருக்கு. இப்ப இந்த யோர்தானுக்கு ஓரம் யோர்தான தாண்டி வந்துட்டு, யோர்தானோட எல்லைக்கு வந்துட்டு, அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, பார்வைக்கு பெரிதான ஒரு பீடத்த கட்டுனாங்க. ஒரு பலிபீடத்த கட்டுறாங்க இவங்க. இது கரெக்ட்டா? தப்பா? ஆ ஆக்சுவலி பார்த்தா, இஸ்ரவேலோட ஓரோட பார்வைக்கு பார்த்தாங்க அப்படின்னா, இது ஒரு தப்பான விஷயம்னால, அவங்க வந்து என்ன சொல்லிட்டு அனுப்பிச்சிருக்காங்க, நீங்க வந்து மோசேயோட பிரமாணத்த பற்றிக்கோங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர மாத்திரம் நீங்க சேவிங்க. இதெல்லாம் பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட அன்பா இருங்க. இதெல்லாம் சொல்லி அனுப்புறாங்க. கேட்டுட்டு வராங்க. வந்த உடனே யோர்தான் பக்கத்துல ஒரு பெரிய பலிபீடம் கட்டுனாங்க. நீங்க தான் நோட் பண்ணணும். ஒரு பீடத்த கட்டுனாங்க அப்படின்னு சொல்லி இதுல இருக்கு. பலிபீடம்னு இல்ல, பீடத்தை கட்டினார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. நல்ல பெருசா ஒண்ணு கட்டுறாங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இவங்களுக்கெல்லாம் கோவம் வந்துருது. இஸ்ரவேல் புத்திரர் கேள்விப்பட்டார்கள் அப்படின்னு 11வது வசனம் இருக்கு. கேள்விப்பட்ட உடனே அவ்வளவுதான். என்னென்ன பண்றாங்க பாருங்க. அவங்க எல்லா சபையாரோட எல்லாத்துக்கும் விரோதமா யுத்தம் பண்ணும்படி சீலோவில கூடுறாங்க. இவ்ளோ நேரம் நல்லா தான் இருந்தாங்க. அந்த மக்கள் வந்து அழகா இவங்களுக்காக ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க ஒருவேள அங்கேயே இருந்திருக்கலாம்ல. யோர்தானுக்கு அந்த பக்கம் இடம் கிடைச்சிருச்சு. ஓகே. ஃபேமிலியோட ஜாலியா இருந்திருக்கலாம். இவ்ளோ நாள் வனாந்திரத்துல இருந்தோம். இப்போ வந்து இளைப்பாறுதல் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஜாலியா இருந்திருக்கலாம். ஆனா அவங்க இங்க வந்து இவங்க கூட நின்னு இவங்க இளைப்பாறணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பிரயாசப்படுறாங்க. பட்டு நல்லா வழி அனுப்பி இவங்களும் நல்ல பொருள்லாம் குடுத்து அனுப்புறாங்க. கிட்டத்தட்ட நம்ம அண்ணன், தம்பி மாதிரி தான் இல்ல. அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி மாரி தான் இல்ல. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்றோம். மேரேஜ் ஆயி அனுப்புறப்போ, நம்மளால என்ன முடியுமோ அதெல்லாம் செஞ்சு அனுப்புறோம். ஒரே வீட்ல வந்திருக்கிறோம். ஒரே விதமான போராட்டம், கஷ்டத்த பார்த்திருக்கோம் எகிப்துல. எல்லாமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இருந்திருக்காங்க. இப்ப வந்து என்ன ஆயிடுச்சு அப்டின்னா, அங்க ஒரு பீடத்த கட்டுனாங்கன்னோனே ரொம்ப கோவம் வந்துருச்சு இவங்களுக்கு. என்ன ஆலோசனை பண்றாங்க, எப்படியாவது அவங்க கிட்ட போய் நம்ம சண்ட போட்டுறணும். அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஆலோசனை பண்றாங்க. அப்படி ஆலோசனை பண்ணிட்டு, அ ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன பண்றாங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி பேச்சுவார்த்தைக்கு ஆள் அனுப்புறாங்க. யுத்தம் பண்றதுக்கு எவ்ரிதிங் செட். எல்லாம் செட் பண்ணியாச்சு. சீலோன்ற இடத்துல கூடி எல்லாம் செட் பண்ணிட்டாங்க. ஒரு தடவ ஆள அனுப்பி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, யாரெல்லாம் அனுப்புறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தோம் 13வது வசனத்துல பார்த்தீங்கன்னா, யோசுவா 22:13 எலெயாசாருடைய குமாரனாகிய பினேகாஸ். பினேகாஸ அனுப்புறாங்க. இப்போ இந்த பினேகாஸ் கூட ஒரு 10 பேர். எல்லா கோத்திரத்திலயும் ஒவ்வொரு பிரபு, அதாவது தலைவர் ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒரு தலைவரா 10 பேர கூட அனுப்புறாங்க. 9 1/2 கோத்திரம் இருக்குல்ல, அந்த ஒவ்வொன்லயும் ஒண்ணொண்ணு எடுத்து 10 பேர கூட அனுப்புறாங்க. இந்த பினேகாஸோட பேக்கிரவுண்ட் நமக்கு தெரியும். இந்த பினேகாஸ் என்ன பண்ணாரு அப்படின்னா, இஸ்ரவேல் மக்கள் இந்த வனாந்தரத்துல வந்துட்டு இருக்கிறப்போ மோவாபுடைய ராஜா இருக்காரு. அவர் வந்து எப்படியாவது இவங்கள வந்து பாலாக்ல அவர் பேரு. எப்படியாவது இந்த ஜனங்கள வந்து பயம் வந்துருச்சு இந்த ஜனங்கள் மேல. பயம் வந்தோனே எப்படியாவது இவங்கள அழிச்சிரணும் அப்படின்னு சொல்லி, இவங்கள சபிக்கிறதுக்காக பிலேயாமுக்கு காசு குடுத்து கூட்டிட்டு வராரு. ஆனா அது நடக்கவே இல்ல. இப்போ இந்த மோவாபியரோட நோக்கம் என்ன அப்படின்னா, இவங்கள எப்படியாவது அழிச்சிரணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மெத்தட் செட் ஆகல அப்படின்னு சொல்லி அடுத்த மெத்தட் ஃபாலோ பண்றாங்க. என்னன்னா, மோவாபுடைய ஸ்திரீகளோட அவங்க சேர விடுறாங்க. மோசமான ஒரு பாவம் பண்றதுக்கு அவங்க வந்து எல்லாம் ரெடி பண்றாங்க. இப்ப இஸ்ரேல் மக்கள் விழுந்து போயிடுறாங்க.
ஒரு கூடாரத்துல ஒரு பொண்ண வந்து ஒரு அண்ணனுக்காக ஒரு சகோதரனுக்காக ஒரு பொண்ண கூட்டிட்டு போறான். எவ்வளவு மோசமா நடக்குதுல்ல. இஸ்ரவேல் ஜனங்கள இதுக்கா ஆண்டவர் கூட்டிட்டு வந்தாரு? வனாந்திரத்தின் வழியா எகிப்திலே அடிமையா இருந்திருக்கலாம்ல. அவங்க இவ்ளோ ஒரு மோசமான வேலைய செய்றதுக்கு. இஸ்ரேல் மக்கள பார்த்தா எல்லாருக்கும் பயம் இருந்துச்சு. இந்த ஜனங்கள் பாருங்க எங்க இருந்து எங்க வராங்க, எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்னு. இவ்ளோ ஒரு மோசமான தப்பு பண்றத ஆண்டவரால தாங்கிக்கவே முடியல. என்ன இவ்ளோ மோசமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து பினேகாஸ் எழும்பி, ஆரோனோட பேரன் தான் வந்து இந்த பினேகாஸ். ஈட்டியால உருவ குத்தினான். ரெட் ஹேண்டடா. தப்பு நடக்கும்போதே குத்திட்டாரு. அதன் நிமித்தம் வாதை நிறுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். 24,000 பேர வந்து அதுக்கு முன்னாடியே இந்த வாதையினால இறந்து போயிட்டாங்க. இப்போ வந்து இந்த பினேகாஸ் அப்படி வைராக்கியமா நின்னு இந்த வாதைய தடுத்து நிறுத்தின ஆளு. ஆண்டவர் வந்து அதுக்காக அவருக்கு வந்து ஒரு வாக்குத்தத்தம் குடுத்திருந்தாரு. என்ன அப்டின்னா, "நித்திய உடன்படிக்கை, சமாதான உடன்படிக்கை உன்கிட்ட இருக்கும். உன்னைய விட்டு அகலாது" அப்டின்னு சொல்லி சூப்பரான ஒரு வாக்குத்தத்தத்தோட பெற்றிருக்காரு. ஆனா பயங்கர அதாவது பயங்கர வைராக்கியமான ஆளு. இவர் தலைமையில ஒரு டீம் போறாங்க. ஒரு 4 வார்த்தை கேட்டு வந்துரணும் இவனுங்கள அப்டின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா கெளம்புறாங்க. இப்போ இவங்க வந்து பேசுறாங்க. என்ன பேசுறாங்கன்னு பாருங்க. 16வது வசனத்துல, "நீங்க ஆண்டவர விட்டுட்டு போறதுக்காக இந்த பீடத்த நீங்க கட்டியிருக்கீங்களே! இவ்ளோ பெரிய துரோகத்த ஆண்டவருக்கு முன்பா நீங்க பண்ணியிருக்கீங்களே!" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இந்த பேரின் அக்கிரமம் அப்படின்னா, முன்னாடி நான் சொன்னேன்ல. அதாவது இந்த பாகால் பெயார்ன்ற அந்த இடத்துல அவங்க பண்ண அந்த விஷயம். அந்த ஒரு ஜனக்கூட்டங்களுக்கு நடுவுல மோவாபிய ஸ்திரீகளோட பண்ண ஒரு வேசித்தனம். அததான் ரெஃபர் பண்றாரு. நீங்க வந்து இதெல்லாம் பண்ணி எவ்ளோ பெரிய வாதை இருந்துச்சு. எவ்ளோ பேர் அழிஞ்சு போயிட்டீங்க. அதுலருந்து நம்ம வெளியே இன்னும் வரலையே! இன்னும் என்னெல்லாம் நீங்க பண்ண போறீங்களே! நீங்க பண்றதுக்கு உங்களுக்கு மட்டும் கிடையாது. சபையில இருக்க எல்லார் மேலயும் ஆண்டவருக்கு கோவம் வந்துரும். நீங்க இப்ப இருக்கிற தேசம் வந்து தீட்டா இருந்துச்சு. உங்களுக்கு பிடிக்கல. இது ஆண்டவரோட பாவம் இருந்துச்சு அப்டின்னா, நீங்க மறுபடியும் அங்கேயே வந்திருக்கலாம்ல. ஏன் இப்படி ஒரு வேலைய நீங்க பண்றீங்க? அப்டின்னு சொல்லி பயங்கர கோவமா கேட்கறாங்க. இன்னொரு அடுத்த சம்பவத்த எடுத்துட்டு வராங்க. ஆகான் வந்து சாபத்தீடான பொருள ஒளிச்சு வச்சு சபையில எல்லாத்துலயும் பிரச்சனை வந்துச்சுல்ல. இதெல்லாம் மறந்துட்டீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹார்ஷா அடுத்தது யுத்தம் தான். அடுத்தது அடிதான். அடுத்தது அவங்கள கொன்றணும். எப்படி ஒரு 2 1/2 கோத்திர ஜனங்கள் மேல 9 1/2 கோத்திரம் ஜனங்கள் வந்து யுத்தம் பண்ணியிருந்தாங்கன்னா என்ன ஆயிருந்திருக்கும்ல? கண்டிப்பா அந்த 2 1/2 கோத்திர ஜனங்கள் வந்து மடிஞ்சு போயிருப்பாங்க. சகோதரருக்கு விரோதமா சகோதரர் எழும்பி, அவ்ளோ நாள் ஒண்ணா இருந்தாங்க. அவ்ளோ நாள் எவ்ளோ ஒற்றுமையா யுத்தங்கள செஞ்சவங்க, இப்ப அவங்களுக்குள்ளயே அடிச்சு செத்தாங்க அப்படின்னு ஆயிருந்திருக்கும். ஆனா அந்த ஒரே ஒரு விஷயம் பண்ணாங்க என்னன்னா, அதுக்கு முன்னாடி பேச்சுவார்த்தை பண்ணியிருக்காங்க. இப்ப எல்லாம் கொஞ்சம் இது ஒரு ஸ்டோரி மாரி தான் போகும். கொஞ்சம் அதுல கான்சன்ட்ரேட் பண்ண முடிஞ்சா பாருங்க. ரீட் பண்ணி என் கூட சேர்ந்து. அப்போ இப்போ நம்ம மக்கள் என்ன சொல்றாங்க, அந்த 2 1/2 கோத்திரம் இருக்குல்ல, அவங்க சொல்றாங்க. 22வது வசனம். தேவாதி தேவனாகிய கர்த்தர் தேவாதி தேவனாகிய கர்த்தரே அதை அறிந்திருக்கிறார். ஆண்டவருக்கு தெரியும் நாங்க பண்றது. இப்போ நாங்க இஸ்ரவேலுக்கு சொல்றோம். இஸ்ரவேலரும் அதை அறிந்து கொள்வாங்க. நான் வந்து 2வது அதாவது ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னு நாங்க பண்ணல. கர்த்தருக்கு விரோதமான துரோகமும் நாங்க பண்ணல. அப்படி இருந்தா ஆண்டவர் எங்கள காப்பாற்ற வேண்டாம். நாங்க இந்த பலிபீடத்த ஒரு காரியத்துக்காக நாங்க கட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆக்சுவலி யோசிச்சா மோசமான விஷயம் மாரி தான் தெரியுது. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க ஒரு விஷயத்துக்காக கட்டிருக்கோம். ஏன் அப்படின்னா, அதுல வந்து பலி நாங்க எடுக்கிறதுக்காக நாங்க கட்டல. கர்த்தர பின்பற்றாதபடிக்கு நாங்க விலகி போறதுக்கோ, இல்ல சர்வாங்க தகன பலி, போஜன பலிலாம் செலுத்துறதுக்கா நாங்க அத கட்டல. நாளைக்கு உங்க பிள்ளைங்க வருவாங்க. உங்க பிள்ளைங்க எங்க பிள்ளைங்கள பார்ப்பாங்க. நம்மலாம் இறந்து போயிடுவோம். அடுத்த ஜெனரேஷன் வரும்போது என்ன சொல்லுவாங்க அப்டின்னா, உங்களுக்கும் எங்களுக்கும் நடுவுல என்ன இருக்கு? நாங்க தான் கர்த்தருடைய ஜனங்கள். கர்த்தரிடத்துல உங்களுக்கு பங்கு இல்லன்னு சொல்லிட்டா நாங்க என்ன பண்றது? அப்டின்னு சொல்லி கேட்கறாங்க. அதனால நாங்க ஒரு பீடத்த கட்டியிருக்கோம். அது வந்து உங்களுக்கும் எங்களுக்கும் நடுவுல சாட்சியா இருக்கும். அது எத மாரியே பண்ணியிருக்காங்க அப்டின்னா 28வது வசனம் பார்த்தீங்க அப்படின்னா, ஆ
எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே சாட்சிக்காக உங்கள் பிதாக்கள் உண்டு பண்ணின கர்த்தருடைய பலிபீடத்தின் சாயலான பீடத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லலாம். உங்களுக்கு எங்களுக்கும் சம்மந்தம் இல்லன்னு சொன்னா, கர்த்தருக்கும் உங்களுக்கும் பங்கு இல்லன்னு சொன்னா, நாங்க என்ன பண்ணட்டும்? அதனால நீங்க அங்க ஒரு பீடம் இருக்குல்ல பலிபீடம், அதோட சாயல்ல அத மாதிரியே இங்க நாங்க கட்டியிருக்கோம். ஸோ 2யும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். எங்க பிள்ளைங்க வந்து சொல்லுவாங்க, "அப்படி கிடையாது. எங்களுக்கும் பங்கு இருக்கு. பாருங்க எங்களுக்கும் பீடம் இருக்கு. உங்கள மாரியே எங்களுக்கும் ஒரு பீடம் இருக்குல்ல. நம்ம 2 பேரும் சகோதரர்கள் தானே! எங்களுக்கும் ஆண்டவருக்கும் நடுவுல பங்கு இருக்கேன்னு நாங்க சொல்லுவோம்." அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, ஆண்டவர விட்டு விலகி போறதுக்காக தான் இவங்க இத பண்றாங்கன்னு இஸ்ரவேல் மக்கள் நெனச்சுட்டு இருந்தாங்க. ஆனா இல்ல, ஆண்டவர விட்டு விலகி போயிருவோமோ! அப்படிங்கிற பயத்துல, இன்னும் எப்படி நெருங்கி போகலாம்? அப்படிங்கிற இடத்துல யோசிச்சு, அவங்க எவ்வளோ அழகா ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்கல்ல 2 1/2 கோத்திரம். உடனே இப்போ வந்து இவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ரொம்ப ஒரு வைராக்கியத்தோட தான் வந்தாங்க. யுத்தத்துக்காக தான் வந்தாங்க. 30வது வசனம் பார்த்தீங்கன்னா, அது அவர்கள் பார்வைக்கு நன்றா இருந்தது. மேக் சென்ஸ். அ இங்கிலீஷ்ல சொல்லப்போனா. ஆமா. கரெக்ட் தானே இவங்க சொல்றது. கண்டிப்பா சொல்லுவானுங்கல்ல. நம்மலாம் இருக்க மாட்டோம். சின்ன பசங்க வருவாங்க. அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. "நீ யார்றா யோர்தானுக்கு அந்த பக்கம் தனியா இருக்க? உனக்கும் ஆண்டவருக்கும் சம்மந்தமே இல்லன்னு" சொல்லிருவாங்களே. ஒதுக்கி வச்சுருவாங்களே. அப்போ இது வந்து அடையாளமா இருக்கும். கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சண்டைய விட்டுட்டு எல்லாரும் சமாதானமா போறாங்க. இஸ்ரவேல் மக்களுக்கு வந்து மறுசெய்தி சொன்னாங்க. ஆ இது அடுத்த 34வது வசனம் பார்த்தீங்க அப்டின்னா, 33 பார்த்தோம் அப்டின்னா, அந்த செய்தி இஸ்ரவேல் புத்திரரின் பார்வைக்கும் நன்றா இருந்தது. கரெக்ட் தான் அப்டின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆகையால் ரூபன் புத்திரனும், காத் புத்திரனும் குடியிருக்கிற தேசத்தை அழித்துவிட, அவர்கள் மேல் யுத்தத்துக்கு புறப்படுவோம் என்கிற பேச்ச விட்டுட்டாங்க. வேணாம். சண்டை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, இஸ்ரவேல் புத்திரர் தேவனை ஸ்தோத்தரித்தார்கள். எவ்வளவு அழகா முடிஞ்சது இந்த அதிகாரம். கர்த்தரே சாட்சியா இருக்கும் சொல்லி, ரூபன் புத்திரனும், காத் புத்திரனும் அதற்கு ஏத்துன்னு ஒரு பேர் வச்சுட்டாங்க. இந்த இந்த அதிகாரம் முடிஞ்சிருச்சு. அடுத்த அதிகாரம் ஆரம்பிக்கும்போதே சூப்பரா ஆரம்பிக்கும். கர்த்தர் இஸ்ரவேலை சுற்றியிருந்த அவர்களுடைய எல்லா சத்துருக்களாலும் யுத்தமில்லாதபடிக்கு இளைப்பாற பண்ணி அப்படின்னு சொல்லி அநேக நாள் சென்ற பின்பு அப்புறம் யோசுவாக்கு வயசாகும். ஒவ்வொருத்தரா அப்படி வருவாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா, இவ்வளோ நேரம் பைபிள தான் தியானிச்சிருக்கோம் நம்ம. இதுல என்ன நம்ம பார்த்திருக்கோம் அப்படின்னா, இந்த 2 1/2 கோத்திர மக்கள் வேற ஒரு நோக்கத்துக்காக ஒரு சில விஷயங்கள பண்றாங்க. ஆனா, இந்த 9 1/2 கோத்திர மக்கள் வந்து அத தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க. இவ்ளோ வைராக்கியமா இருந்த ஒரு மனுஷன் இல்ல. பினேகாஸ் வந்து பயங்கர வைராக்கியமா. அவனுக்கு வந்து தப்பு செஞ்சா பிடிக்காது. அப்படிப்பட்ட மனுஷன் அங்க போயிட்டு புரிஞ்சுக்கிட்டான். ஓகே. இதனால தான் இப்படி பண்ணியிருக்கீங்களா? சரி பரவால்ல அப்படின்னு சொல்லி. சில நேரம் சில இன்டென்ஷன நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது மத்தவங்க என்ன விஷயத்துக்காக என்ன பண்றாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஒருவேள நம்மள கூடவே இருந்தவங்க, நம்ம சகோதரரா இருக்கலாம், நம்ம கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம். நம்ம வீட்ல இருக்கவங்க, பக்கத்து வீட்ல இருக்கவங்க, யாரா இருந்தாலுமே, அவங்களுக்கு வந்து நம்மள காயப்படுத்தணுன்றது நோக்கம் கிடையாது. இப்போ இப்ப நானே வந்து ஏதாவது ஒண்ணு நான் சொன்னேன் அப்டின்னா, என் பொண்ணுக்கு வந்து கோவமா தான் வரும். இந்த அம்மாவுக்கு வேற வேலையே இல்ல. எப்ப பாரு படிக்க சொல்றாங்க. "உங்கள எனக்கு பிடிக்கலம்மா. ஐ ஹேட் யூ" அப்டின்னு சொல்லிர்லாம். ஆனா அதோட இன்டென்ஷன் என்ன அப்டின்னா, எனக்கு தெரியும்ல பிள்ளை படிச்சா தான் நல்லது அப்டின்னு சொல்லிட்டு. சில நேரம் அப்படி ஒரு சில பேர் பண்றது எதனால அப்படின்னு சொல்லி நமக்கு புரியாம போயிடலாம். சில நேரம் வந்து சரியா பண்றதா நெனச்சுட்டு தப்பா பண்ணிரலாம். எ என்ன அப்படின்னா, இப்போ இப்ப ஃபார் எக்ஸாம்பிள்க்கு ஒரு சில சம்பவம் நான் சொல்றேனே. உங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு நெனைக்கிறாங்க. ஆனா அது தப்பா முடிஞ்சிரலாம். நெறைய நெறைய விஷயத்த நம்ம ரெக்ரெட் பண்ணுவோம். எங்க அம்மா மட்டும் இது பண்ணாம இருந்திருந்தா எவ்ளோ நல்லா இருந்திருக்கும். நல்லதுன்னு நெனச்சுட்டு இந்த கல்யாணத்த எனக்கு பண்ணி வச்சுட்டாங்களே! நல்லது நெனச்சு இத போய் பண்ணி விட்டாங்களே! இப்படி வந்து நான் இருக்கிறேனே! அப்படின்னு நெனச்சுட்டு, சில நேரம் நம்ம வீட்ல இருக்கவங்க மேல கோவம் வரலாம்.
ஆனா, அவங்களோட இன்டென்ஷன் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் வந்து சண்டை போடுறதுக்காக நம்மள அழைக்கல. நம்ம சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்றது ஆண்டவருடைய சமூகத்துல இன்பமா இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. அவங்களோட மனச நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே. ஒரு விஷயம் நான் எப்போ எல்லா Zoom மீட்டிங்லயும் இந்த பாயிண்ட் நான் சொல்லிடுறேன். ஒரு விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஆண்டவரோட சித்தம் இல்லாம நம்ம வாழ்க்கையில எதுவுமே நடந்திருக்காது. நம்ம மத்தவங்கள தவறா புரிஞ்சுக்கிறதோ, மத்தவங்கள நம்ம ப்ளேம் பண்றதோ, "நீ தப்பு பண்ணிட்ட" அப்படின்னு ஜட்ஜ் பண்றதோ, ரொம்ப ரொம்ப ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத ஒரு விஷயமா இருக்கு. ஒருவேள அவங்க கரெக்ட்டா இருந்தா, இப்போ ஒரு பிக்சர்ல நம்ம பார்ப்போம்ல, ஒரு 6 மாரி போட்டிருக்கும். 6 நம்பர் 6 இந்த பக்கம் இருந்துட்டு எல்லாரும் ஒரு ஒரு கூட்ட ஜனங்கள் வந்து இது 6 அப்படின்னு சொல்லி சண்டை போடுவாங்க. அந்த சைட்ல இருந்துட்டு 9 தான் அப்படின்னு சொல்லி சண்டை போடுவாங்க. பயங்கர சண்டை நடக்கும். ஆனா, அவங்களோட பார்வைக்கு அது 6 இவங்களோட பார்வை 2மே கரெக்ட் தான். சில நேரம் அப்படி கூட இருக்கலாம். நம்ம யார் கூடயாவது ஒரு வேள மனஸ்தாபத்துல இருந்தோம் அப்படின்னா, அவங்களோட இன்டென்ஷன நம்ம அவங்களோட நோக்கத்த, அவங்களோட எண்ணத்த நம்ம புரிஞ்சுக்கொள்ள நம்ம முயற்சி பண்ணணும். ஆண்டவர் எண்ணத்த தாங்க பார்ப்பாரு. நம்ம ஆண்டவர மாரி மாறணும்னா, இத நம்ம பண்ணி தான் ஆகணும். ஆ அடைக்கலப்பட்டணம் அத பத்தி ஆண்ட்ரூ அண்ணா பேசியிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். நான் அத மிஸ் பண்ணிட்டேன். நான் ஆடியோ மெசேஜ்ல நான் கேட்கணும். ஸோ இந்த அடைக்கல பட்டணம்ன்ற கான்செப்ட்ட பார்த்தோம் அப்டின்னா, அதோட வசனத்த நீங்க ரெஃபர் பண்ணியிருப்பீங்க. இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த அடைக்கல பட்டணம்ங்கிறது என்ன அப்டின்னா, கொலை செஞ்சவங்களுக்காக ஆண்டவர் வச்சிருக்கிற இடம். கொலை செஞ்சவங்களுக்கு எதுக்கு இடம் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு வசனம் மட்டும் நம்ம படிச்சுக்கலாம். நெறைய படிச்சுட்டோம் இன்னைக்கு வசனம். யோசுவா 20வது அதிகாரத்துல 1 வசனம். யாரேனும் ஒருவன் மற்றவன் 3வது வசனம். யாரேனும் ஒருவன் மற்றவனைக் கொன்றால், அந்தக் கொலையானது வேண்டுமென்றே செய்த காரியமா இல்லாமல், தற்செயலாக நிகழ்ந்ததாக இருக்கும் பட்சத்தில், அவன் அடைக்கல நகரத்துக்குள் சென்று ஒளிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. கடவுள் இன்டென்ஷன் மனச பார்க்கிறாரு. தெரியாம பண்ணிட்டான். பாவம் அவனுக்கு ஒரு இடம் குடுக்கணும். அவனோட இன்டென்ஷன். இந்த இன்டென்ஷன பார்க்கிற தேவன், எண்ணத்த பார்க்கிற தேவன், நம்மகிட்டயும் எண்ணத்த பார்ப்பாரு. சில நேரம் நம்மளோட இன்டென்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, வெளியில இருந்து பார்க்கறதுக்கு யாருக்காவது ஒருத்தங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ற மாரி இருக்கும். இன்டென்ஷன் தெரியாது. நல்லா இருக்கும். நம்ம பண்ற ஒரு விஷயம், சில விஷயம் வந்து நல்லது மாரி இருக்கும். ஆனா நம்ம மனசுக்குள்ள அதுல ஒரு நமக்கு ஒரு சுயநலமா ஏதாவது ஒரு இன்டென்ஷன் ஓடிட்டு இருக்கோம் அப்படின்னா, அதையும் ஆண்டவர் பார்ப்பாரு. ஆண்டவர் சொல்லியிருக்காரு, "எல்லாமே அன்போட செய்யுங்க. நீங்க செய்ற எல்லா விஷயத்தையும் அன்போட செய்யுங்க" அப்படின்னு சொல்லி. நம்ம இன்டென்ஷன் வந்து லவ்வா இருக்கணும். இப்போ எப்படி இந்த ஒரு ஸ்திரீ வந்து அவங்ககிட்ட இருக்கிற காணிக்கை போடுறாங்க, காச போடுறாங்க. 2 வெள்ளி காசு தான் இருக்கு. அத எடுத்து போட்டுர்றாங்க. எல்லாரும் அமௌண்ட்ட பார்த்தாங்க. எவ்வளோ அமௌண்ட் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்திரீய பார்த்த உடனே எளக்காரமா பார்த்தாங்க. ஆனா ஆண்டவர் வந்து அதுல இருக்க இன்டென்ஷன பார்த்தாரு. அதுல இருக்க நோக்கத்த, அவளோட எண்ணத்த பார்த்தாரு. இவ்வளவுதான் இருக்கு. நான் போய் இத சாப்பிடணும். இத வச்சு காய்கறி வாங்கணும், அரிசி பருப்பு வாங்கணும். இத வச்சு 1 மாசம் நான் ஓட்டிடலாம். இத போய் நான் போடுறேனே, லாஸ்ட் காசாச்சே அப்படின்னு இருக்கும். இருந்தாலும் இல்ல, இல்ல, இல்ல. நான் இத போடணும். நான் ஆண்டவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவட்ட இருந்தது எல்லாத்தையுமே போட்டாங்க. அந்த இன்டென்ஷன ஆண்டவர் பார்ப்பாரு. அதே மாரி நம்மளும் வந்து மத்தவங்க கிட்ட அவங்களோட நோக்கத்த நம்ம பார்க்கணும். அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பிரச்சனையே வராது. நெறைய பிரச்சனை வந்து சால்வ் ஆயிரும். இப்போ துரோகங்கள் இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, இந்த இடத்துல இப்படி பண்ணிட்டாங்க, அந்த இடத்துல இப்படி பண்ணிட்டாங்க, எல்லாம் இருக்கட்டுமே. இப்ப அவங்களோட இன்டென்ஷன் எப்படி இருக்கு? சமாதானம் ஆகணும்னு நெனைக்கிறாங்கல்ல. நெனச்சுட்டு ஏதோ ஒரு எஃபோர்ட் போடுறாங்கல்ல. அத அவங்களால கரெக்ட்டா எக்ஸிக்யூட் பண்ண முடியல. உங்ககிட்ட வர முடியல. ஆனா உங்களுக்கு தெரியும்ல, உங்க சகோதரன் தானே அவங்க. உங்க கூட பிறந்தவங்க தானே. வேற யார் அவங்க? முன்னாடி ஒரு காலத்துல அவங்க கூட நம்ம நல்லா தானே இருந்திருப்போம். எப்படி அவங்களை மேல நம்ம யுத்தம் பண்ற அளவுக்கு நம்ம மோசமா நம்ம அவங்கள ட்ரீட் பண்றது? சில நேரம் அவங்களோட இன்டென்ஷன் நமக்கு புரியும். நேஹர்ஸ் எல்லாம் போறப்ப அவங்களோட இன்டென்ஷன் புரிஞ்சாலும், ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. சில நேரம் நம்மளோட ஈகோ நம்மள தடுக்குது. இல்ல நீ இது பண்ணியிருக்கவே கூடாது. அது எப்படியோ ஒரு பீடா நீ உருவாக்கியிருக்கலாம். நீ என்ன கதை சொன்னாலும் அதை நான் கேட்க போறது கிடையாது. நீ பண்ணது தப்பு. நாங்க யுத்தம் பண்ண போறோம். அப்படின்னு கூட அவங்க சொல்லியிருக்கலாம். சில நேரம் நம்ம அப்படிதான் இருக்கோம். மத்தவங்க சைடுல இருக்க நியாயத்த வந்து கேட்க போறது கிடையாது. அவங்க யுத்தத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு சின்ன பேச்சுவார்த்தை பண்ணதுனால, எவ்ளோ பெரிய நன்மை நடந்துச்சுல்ல. நம்ம சட்டு புட்டுன்னு முடிவு எடுத்துர்றோம். இது வேண்டாம்.
ஒருவேளை உங்க வாழ்க்கையில இத நம்ம முடிச்சுக்கணும். உங்களுக்கும் நமக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் வேணாம். அ இந்த இந்த பார்ட் எனக்கு வேண்டாம். ம் ஒரு டிவோர்ஸ் விவாகரத்துன்றது கணவன் மனைவிக்குள்ள நடக்கிறது நம்ம நெனைக்கிறோம். நெறைய ரிலேஷன்ஷிப் இப்போ அம்மா, அப்பா, அம்மா, பொண்ணு இல்ல இது இவங்க கூட இவங்களுக்கும் எனக்கு எந்த சம்மந்தம் இல்ல. இனிமே இவங்க என் லைஃப்ல வேணாம் அப்படின்னு நெனைக்கிறது கூட ஒரு பெரிய ஒரு ஒப்பந்த முறிவு தான். அப்படி யார் கூடயாவது நம்ம ஒரு வேளை அப்படி இருக்கணும்னு நம்ம நெனைச்சோம் அப்படின்னா, அவங்களோட இன்டென்ஷன புரிஞ்சுக்கலாம். இல்ல நம்ம அம்மா அப்படி இருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு இதுல அப்படி பண்றாங்க. அவங்க இருக்கிற சிச்சுவேஷன் அப்படி இருக்கு. அதனால அவங்க அப்படி பண்ணுவாங்களா இருக்கும். நம்ம இது பண்ணக்கூடாது. நம்ம கொஞ்சம் பேசி பார்க்கலாம். கொஞ்சம் இறங்கி போய் பார்க்கலாம். என்ன பிரச்சனை? அவங்க சைட்ல இருந்து என்ன பிரச்சனை? எதுக்காக அவங்க இப்படி பண்ணாங்க? எப்படி வந்து அவங்க இறங்கி போய் கேட்டாங்களோ, அதே மாரி என்ன பிரச்சனை? ஏன் இந்த பீடத்த நீங்க கட்டுனீங்க? அப்படின்னு சொல்லி கேட்டு ஒரு வார்த்தை நம்ம அவங்க கூட ஒப்புரவாக நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ இதுதான் ஆண்டவர் நம்ம கூட இன்னைக்கு பேசின விஷயம். கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக.